So, in the eight essential pillars of business success strategy பற்றி நமது leader from Chennai, Mr. Uday Jeffrey, will kickstart this first morning momentum meet, the power hour. நிச்சயமாக நம் அனைவருக்கும் இந்த 30 நிமிடம் ஒரு பவர் பேக்ட் செஷனாக இருக்கும். ஸோ நாம் அனைவரும் இதை மகிழ்ச்சியுடனும் நமக்கு பயன்படும் வகையில் இந்த காலை 30 நிமிஷத்தை நாம் செலவழிப்போம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனுடன் நான் இந்த செஷனை I will hand it over to Mr. Uday Jeffrey, who will start with a 2-minute introduction about himself and go ahead with his presentation, and exactly we will try to close the session by 6:30 a.m. Over to Mr. Uday Jeffrey. Thank you, Shugil sir. Thank you for all the leaders who joined in this meeting. முதலாவதாக என்னை பற்றி சொல்லணும்னா எனக்கு கார்ப்பரேட்டில் 20 years of experience. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரினராக ஒரு லீடராக பிஸ்னஸ் பண்ணிவிட்டு கோச்சிங்கில் இண்டஸ்ட்ரியில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட் என்னுடைய ஜேர்னி. நான் முதலாவதாக டாக்டர் சக்திவேல் சாருக்கும் ஜெயந்தி மேடம்க்கும் நன்றி சொல்கிறேன். திஸ் இஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து இந்த பிஸ்னஸ் இஸ் மை லாஸ்ட் ஷிப். ஸோ என்னுடைய ட்ரீம் அச்சீவர். அவங்களுக்காக ஒரு இயங்கின ஒரு காரியமாக நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு கிரேட் சக்ஸஸ் இதில் நம்ம அடைய போகிறோம். ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் இட். அண்ட் ராஜா சார், சுஹில் சார், எல்லா லீடர்ஸ்க்கும் மாயா மனோகர் மேடம், எவ்ரிபடி தேங்க்ஃபுல் ஃபார் தியர் லீடர்ஷிப். ஸோ அவங்களுக்குள்ளே நம்ம ஜேர்னி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். So with this note, let's get into the kickstart of Power Hours. First, let me share my screen. Okay. So நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. My screen is visible to you all. Yeah, it's visible. Yeah. Thank you so much. So இது ஒரு கிளாரிட்டியான பர்பஸ். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு பிகின் வித் கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ். நம்ம எதுக்காக இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்காக நம்ம கிளியர் கிட்டிருக்கணும். ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு எறும்பு. ஒரு சின்ன எறும்புட்டு நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஓகே, சே ஆன்ஸ் நெவர் கியூட். ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஆன்ஸ் வந்து எப்படியாவது அந்த ஸ்வீட் எடுக்க ட்ரை பண்ணும். ஒரு வழி தடைப்பட்டுருச்சுன்னா இட் வில் நெவர் ஸ்டாப். ஸோ அது வேறு வழியை அது பார்த்துட்டு இட் வில் கோ அண்ட் பிக் தி ஸ்வீட். அது ஃப்ளட் இருந்தாலும் சரி, கவர் அப் இருந்தாலும் சரி. ஸோ டுடே மார்னிங் நம்ம இந்த கிக் ஸ்டார்ட் பண்ணுற மீட்டிங் மாத்திரம் இல்லை, நம்முடைய பர்பஸ் ஆஃப் வாட் இஸ் த கோல், நான் எதற்காக இந்த ஜேர்னியில் இருக்கேன், why I should be here, நான் என்ன பர்பஸோடு நான் இந்த பிஸ்னஸில் இருக்கேன். ஸோ ஐ நீட் அ கிளாரிட்டி. ஸோ why is a reason. நம்ம இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிருக்கிறோம். why this meeting is arranged for me, what I'm going to achieve. ஸோ இந்த கிளாரிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா nobody can stop us. யார் எந்த தடையும் நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த கிளாரிட்டி, the first thing that I want to say is the clarity of purpose. இந்த பர்பஸ் நமக்கு தெளிவாக இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்திரிக்கும் பொழுது ஒரு கன்ஃபியூஷனோடு எழுந்திருப்போம். என்ன செய்யணும், எப்படி செய்யணும். யூ ஆர் ஆல் இன் ரேட் ரேஸ். ஸோ ஃபார் 20 years I was in journey in a rat race. நான் எதுக்காக ஓடிட்டுருக்கேன், என்ன பண்ண போகிறேன், வாட் இஸ் மை பர்பஸ், அப்படி எதுவுமே எனக்கு தெரியல. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நம்ம எதுக்காக போயிட்டுருக்குறோன்றது தெரியாமல் ஓடிட்டுருக்காங்க. ஸோ டுடே ஐ தேங்க்ஃபுல் டு சக்தி சார். ஸோ இந்த ஒரு லீடர்ஷிப் எடுத்துகிட்டு இஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸை காமிச்சிட்டு இதுதான் பிஸ்னஸ் சொல்ல.
இஸ் மேக்கிங் another attempt ஆஃப் லீடர்ஷிப். இந்த எப்படி ஜேர்னி பண்ணணும், இஸ் கைடிங் த்ரூ அவுட் ஆர் ஜேர்னி. இதுதான் பண்ணணும், எப்படி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் he has given us a clarity of purpose. அந்த பர்பஸை நம்ம கொடுத்தாரு. ஸோ 25 crore பற்றி பண்ணணும். தட்ஸ் வாட் ராஜா சக்தி சார் அண்ட் ராஜா சார் அண்ட் ராஜேந்திர பிரசாத் சார் கிளியராக ஒரு பர்பஸ் வச்சுருக்காங்க. 25 crore பதியை உண்டாக்கணும்னு. ஸோ தட்ஸ் அ கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ். ஸோ அந்த ஜென்யூனிட்டி இருந்துச்சுன்னா we can achieve our success. ஸோ ants don't complain. ants வந்து ஐயோ எனக்கு இது சரியில்லை, அது பண்ண முடியல, இது சரியில்லைன்னு சொல்லவே சொல்லாது. they always find simple to find another way. எப்படி அச்சீவ் பண்ணலாம், இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட அது மூவ் பண்ணும். நீங்கள் எறும்பை பார்த்துருக்கீங்களா? எறும்போட இருந்து ஒரு பாடம் கற்றுக்கலாம்ல. are you there with me? டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் சாரி யாரோ பேசுனீங்க? Perfect, sir. ஓகே, தேங்க்யூ சார். செகண்ட், லெட்ஸ் கெட் இன் டு செகண்ட் எசென்ஷியல். ஸோ 8 எசென்ஷியல். இந்த சக்ஸஸ் பிஸ்னஸ் ஸ்டாட்டி சக்ஸஸ் இது வச்சு தான் பண்ண முடியுமானா கண்டிப்பாக இல்லை. see வாட் இஸ் த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்டோரி. நம்ம கிளாரிட்டி இல்லாமல் கூட சில பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, பட் தட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம என்ன வேலை பண்ணாலும் பிஸ்னஸில் மாத்திரம் இல்லை, நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும். தட் இஸ் கால் எசென்ஷியல் பில்லர்ஸ். நம்ம லைஃப்பில் ஃபேமிலியில் சக்ஸஸாக இருக்கணும், நம்ம வாழ்கிற லைஃபுக்கு பர்பஸாக இருக்கணும். சும்மா நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லாமல், அது ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன், அதனால் என்ன பெனிஃபிட். ஸோ தட் இஸ் த கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ். ஸோ வித் தட் வில் கெட் இன் டு த செகண்ட் ஸ்லைடு. ஓகே, செகண்ட் சைடு வந்து growth மைண்ட் செட். இந்த growth மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா 20 years ஆஃப் ஜேர்னியில் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது, நான் வந்து நிறைய பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மைண்ட் செட்டில் நம்ம வந்துடுவோம். ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடுவோம். பட் அது இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு கோ ஃபார் கண்டினியூஸ் லேர்னிங். தொடர்ந்து நம்ம எதையாவது கற்றுக்கொண்டே இருக்கணும். ஸோ நம்ம தாழ்த்துறதுனால தான் அது வரும். தேர் ஷுட் நாட் பி ஈகோ. நமக்கு ஈகோ இருந்தால் அதெல்லாம் நம்ம கற்றுக்க முடியாது. ஸோ நான் இந்த 20 years என்னென்ன பண்ணி ஈகோ, எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஈகோ, கற்றுக்க மாட்டேன், நான் பெரியவன் அப்படிங்கிறத அன்லேர்ன் பண்ணணும். தொடர்ந்து கண்டினியூஸ் லேர்ன் பண்ணணும். இது எதுக்கு நான் எறும்பை வச்சுருக்கேன் அப்படின்னா, தே நெவர் யூஸ் கம்ஃபர்ட் ஃபார் செக்யூரிட்டி. 20 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு, எனக்கு நாலேஜ் கிடச்சிருச்சுன்னு நான் இருக்கக்கூடாது. எறும்பு அப்படி தான். ஐயோ எனக்கு இன்றைக்கி தூங்கலாம், நான் வந்து சாப்பாடெலாம் இருக்குது, நான் வச்சுட்டு நான் கம்ஃபர்ட்டாக ஜாலியாக இருக்கலாம்னு இருக்காது. அது கோ அண்ட் ரிசர்ச் பண்ணினே இருக்கும். நான் போய் தேடுவேன், சாப்பாடு எடுக்கும், வரும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நெவர் யூஸ் த கம்ஃபர்ட் ஃபார் செக்யூரிட்டி. இங்கே வர 20 people 23 people இந்த இந்த காலையில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோன் நினச்சி போயிருந்தால் இருக்கலாம். இன்னும் என்ன இந்த மீட்டிங்கில் தூங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். பட் வி ஹாவ் கம் ஹியர், வி ஹவ் கிவன் ஆர் டைம் ஃபார் அவர் growth மைண்ட் செட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஓகே, இந்த growth மைண்ட் செட் இருக்க தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகே, நமக்கு எல்லாமே ஒரு லேடர் தான். இதை கற்றுக்கொண்டோம், அடுத்தது ஒரு கற்றுக்கொள்வோம், அடுத்தது கற்றுக்கொள்வோம். தெர் இஸ் நோ ஸ்டாப். எல்லா பிஸ்னஸ் மேனும் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து growth மைண்ட் செட். த லிவரேஜ் எல்லாமே எனக்கு தெரியும், நான் இந்த வேலை நான் பார்த்துறேன் அப்படி இல்லாமல் தே டெலிகேட் தி ஒர்க். யாருக்காருக்கு என்ன கொடுக்கும், அதான் இஸ் growth மைண்ட் செட். யார் யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும்னா இட்ஸ் அ growth மைண்ட் செட். ஸோ இந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கணும்னா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அ கிளாரிட்டி, செகண்ட் இஸ் growth மைண்ட் செட். நான் நிறைய கற்றுக்கொள்வேன், எறும்பிட்டிருந்து கற்றுக்கொள்வேன் ஒரு பாடம், ஏன்னா அது சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பைபிள் ஸ்கிரிப்சர் கூட இருக்குது, எறும்பிடத்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏன்னா அது சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த சுறுசுறுப்பு நமக்கு இருக்கணும். தட் இஸ் வாட் அ கண்டினியூஸ் லேர்னிங். தேர்ட், லெட் மீ டாக் அபவுட் எமோஷனல் மாஸ்டரி. எமோஷனல்னா என்ன? பீப்புள் வில் மூவ் வித் எமோஷன்ஸ், நாட் வித் லாஜிக்கல். மோஸ்ட்லி நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது எமோஷன் அடிப்படையில் தான் இருக்கும்.
தட்ஸ் கால் சென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ட் ஆகணும். அதான் எமோஷனல் மாஸ்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் ஏன் சண்டை வருது அப்படின்னா, த பேசிக் ரியாலிட்டிஸ், ஹஸ்பண்ட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் வித் லாஜிக்கல், ஒய்ஃப் வில் ஆல்வேஸ் மூவ் வித் எமோஷனல். எமோஷனல் வெஸ் லாஜிக்கல் வச்சா யார் ஜெயிப்பான்னு எமோஷனல் ஜெயிக்கும். அதனால தான் ஒய்ஃப் எப்போ சொன்னாலும் எமோஷனலாக பேசி அவங்க ஜெயிச்சிருவாங்க. நம்ம என்ன லாஜிக்காக பேசினாலும் நம்மளால பேச முடியாது. பிகாஸ் இன் ஃபேக்ட் லாஜிக்கல் வில் நெவர் ஸ்டாண்ட் பிஃபோர் எமோஷனல். நம்ம லாஜிக்கல் பேசலாம் சார், ஆனால் எமோஷனல் தான் சார் ஜெயிக்கும். அதை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல நம்ம சிறந்தவளாக இருக்கணும். வாட் இஸ் அவர் டெட்டர்மினேஷன்ஸ்? பாருங்க, எலிஃபண்ட்டை நான் அதில் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அது நினச்ச அதோட ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அத்தனை ஸ்ட்ரென்த்தும் அதை கண்ட்ரோல் பண்ணும். நான் அதை பார்த்துருக்கேன் சின்ன வயசில். நான் ஊட்டியில் பிறந்தவங்க தான் வளர்ந்தேன். ஸோ அங்கே மசனக்குடிலாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு அஹ், ஒரு ஃபாரஸ்ட் நேம் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்னால் அந்த ட்ரெயின் பண்ணுற இடம், எலிஃபென்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற இடம். அந்த இடத்துல எலிஃபென்ட் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப அருமையாக விளாடும். அங்கே வளர்த்துறவங்க கூட மேலே உட்காரும். அவங்க மேலே உட்கார்ந்தா நிச்சயமாக அவங்க நசுங்கிருவாங்க. ஆனால் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கண்ட்ரோல், த காம்னஸ். எலிஃபென்ட் ஹேஸ் அ வெரி குட் ஸ்ட்ராங் ஹேண்ட்லிங் தி எமோஷன்ஸ். அது எப்படி ஜென்டிலாக இருக்கும், பேஷன்ஸாக பழகும். அது வந்து அதோட டீப் எம்பத்தி அது கன்வே பண்ணும். ஓகே, அண்ட் ரொம்ப கேர் எடுத்துக்கும். அதோட கோவம் வந்தால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அந்த கோவம் வர்றதுக்கு அவ்வளோ சீர் விடாது. ஸோ இட் ஆல்வேஸ் ஹாவ் விஸ்டம், இந்த லாங் மெமரி. ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன? ரெசிலியன்ஸ் என்ன? நம்ம தாங்கக்கூடிய தன்மை. நான் எல்லாத்தையும் நான் தாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். ஒரு பிஸ்னஸில் வந்து ரெசிலியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அதை செய்து முடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஐயோ எனக்கு முடியலையே, அது பண்ண முடியலையே, என்னால் தாங்க முடியலையே அப்படி இருக்கக்கூடாது. அண்ட் பர்சிஸ்டன்ட் அண்டர் ப்ரெஷர். ஒரே மாதிரி நிலைப்பாடு. ஒருவேளை நமக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா, இது இது பண்ண முடியாது அப்படி இல்லாமல் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம பேசுகிறவங்க யார், இஸ் நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ், இட்ஸ் ஃபார் என்டையர் ஃபேமிலி ரன்னிங். ஸோ ஒரு எமோஷனல் ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா, வி கேன் கண்ட்ரோல் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப். எல்லா சூழ்நிலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பி லைக் அன் எலிஃபென்ட், பவர்ஃபுல் எட் பீஸ்ஃபுல். அது ரொம்ப பவர்ஃபுல்லான அனிமல், பட் ரொம்ப சாதுவாக இருக்கும், ரொம்ப சமாதானமாக அப்படி இருக்கும். அப்படி சும்மா ஜென்டிலாக ஒர்க் பண்ணும். அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும், அதுக்கு தெரியும். ஆனால் அது அவ்வளோ சரி காட்டாது. மாஸ்டர் எமோஷன், டோன்ட் லெட் த மாஸ்டர் யூ. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மாஸ்டர் யூர் எமோஷன்ஸ், டோன்ட் லெட் த மாஸ்டர் யூ. எமோஷனை கட்டுப்படுத்த நமக்கு தெரியணும். அது ரூல் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் ரூல் பண்ண வச்சுருவோம். ஐயோ ஐயோ, 1 மினிட். நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம கோவப்பட்டோம்னா உடனே நம்ம மாறிடுவோம். சந்தோஷமான மாறிடுவோம். அப்படி இல்லாமல் ஒரே பாதியான நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் தேவை. தட் இஸ் த தேர்ட் பில்லர் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி இருக்கணும். செகண்ட் செகண்ட் என்ன இருக்கணும் சொல்ல முடியுமா? Focus on the goal. ஃபோக்கஸ் அந்த கோலா? ஃபோக்கஸ் இந்த கோலா? Second is that never use a comfort zone or something like that. growth mindset. Second is growth mindset. growth mindset. growth mindset. Third is emotional mastery. growth இருக்கணும். நான் ஜெயிக்க போறேன், நான் வளர போறேன், அதுக்கான growth mindset. Third, emotional mastery. This is very important. Emotion is very so இது கால் ஒரு செகண்ட் வருது. ஃபோர்த் இஸ் கம்யூனிகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு லீடருக்கு நமக்கு என்ன தேவைன்னா, தட்ஸ் அ கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வரணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஆன்ஸ்க்கு வந்து த ஃபெரோமோன்ஸ் அப்படின்னு இருக்குது. தட் இஸ் கால்ட் சென்ட் சிக்னல்ஸ். ஸோ தெர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்குது. ஒரு இதுலேயும் சொல்லுவாங்க. ஒரு லீடர்ஷிப்பில் அக்ராட்டிக் அப்படின்னு ஒரு லீடர்ஷிப் இருக்குது. தென் லேசி, அதாவது லைசஸ் அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் இருக்குது. தென் சிச்சுவேஷன் லீடர்ஷிப், டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப், அப்புறம் பியூரோக்ராட்டிக் லீடர்ஷிப், சரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், இப்படி நிறைய வகைகள் இருக்குது.
ஸோ நமக்கு தேவையான லீடர்ஷிப் என்ன அப்படின்னா, சிச்சுவேஷன்ஸ் இஸ் லீடர்ஷிப் இன் சிச்சுவேஷனல், அதாவது சிச்சுவேஷன்ஸ் இன் லீடர்ஷிப். சிச்சுவேஷன் லீடர்ஷிப் சொல்லுவாங்க. நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுக்கு வந்து சிச்சுவேஷன் லீடர்ஷிப். எப்படி யார்கிட்ட என்ன பேசணும். வி cannot பி அக்ரோட்டிக். அக்ரோட்டிக் என்ன, அது வேறு மாதிரியான லீடர்ஷிப். வி cannot பி a டிரான்சாக்ஷன் லீடர்ஷிப். டிரான்சாக்ஷன் லீடர்ஷிப் என்ன, அது வேற லீடர்ஷிப். நம்ம வந்து ஒரு சில காரியங்களை வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மெத்தட் சொல்லுவோம். நீ செஞ்சால் அது செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். வி கான்ட் பி தட். வி கேன் only பி அ சிச்சுவேஷனல் லீடர்ஷிப். எப்படி அப்படின்னா, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும். நம்ம கீழே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. ஒருத்தரால் பண்ண முடியும், ஒருத்தரால் செய்ய முடியும், ஒருத்தரால் அந்த காரியத்தை அவங்க புரிந்து கொள்ள முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லணும், எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். வி cannot ஓவர் பம்பார்ட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அது ஸோ கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ், எப்படி யார்கிட்ட எந்த விஷயத்த நம்ம கலெக்டிவாக செஞ்சு அதை வாங்க தெரியணும். ஸோ ஃபோர்த் இஸ் வெரி கம்யூனிகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ். உதாரணத்துக்கு நம்ம சக்திவேல் சார் இதில் வெரி வெரி பிரில்லியன்ட். எப்படின்னா, யார்கிட்ட என்ன வேலையை கொடுத்தா எப்படி வரும். இஸ் கிரியேட்டிங் சிஸ்டம்ஸ் தட் இஸ் செல்ஃப் ஆர்கனைசிங் நெட்வொர்க். அதாவது ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும். சி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அ சிஸ்டம் பில்டிங் கம்யூனிட்டி வில் ஒர்க். அந்த சிஸ்டம் அண்ட் கல்ச்சர், இந்த கல்ச்சர் இல்லாத எந்த ஆர்கனைசேஷனும் சீக்கிரமாக போயிடும், காணாமல் போயிடும். இஃப் கல்ச்சர் இல்லைன்னா காணாமல் போயிடும். இஃப் 6 o'clock வரணும்னா அந்த 6 o'clock வரணும். அது வந்தால் தான் கல்ச்சர். அப்படி வரலன்னா கல்ச்சர் கிடையாது. ஸோ கல்ச்சர் இல்லாத எந்த ஆர்கனைசேஷனும் ரொம்ப நாள் இருக்காது. 100% இது ப்ரூவன். ஸோ கிளாரிட்டி, யூனிட்டி அண்ட் பர்பஸ் வித்தவுட் ஈகோ. ஒரு லீடருக்கு ஈகோ இருக்கக்கூடாது. ஸோ கிளாரிட்டி இருக்கணும், யூனிட்டி இருக்கணும், பர்பஸ் இருக்கணும். எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம், வாட் இஸ் அ பர்பஸ். ஸோ நம்ம எதுக்காக நம்ம யுனைட் ஆகிருக்கிறோம், அண்ட் வெரி கிளாரிட்டி அண்ட் சுச்சுவேஷன் லீடர்ஷிப். இந்த 4 விஷயங்களுமே நமக்கு போதுமானது. ஒரு ஒரு பேசக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற தன்மை நமக்கு வந்துடும். ஃபிஃப்த் இஸ் இன்டெகிரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்ஸ். இது வந்து ஐ டேக் அ டர்ட்டல், அதாவது டாட்டாய்ஸ். The tortoise teaches that a real success is built through patience, discipline, staying true with true value. இது நம்ம பார்த்துருப்போம், இந்த கதை கேட்டிருப்போம், சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம். டாட்டாய்ஸு, அப்புறம் ஆமைக்கும் முதலைக்கும் உள்ள கதை. எத்தனை பேருக்கு தெரியும்? கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இது? எல்லாரும் கேட்டிருப்போம். முதல்ல ஆமை வந்து ரொம்ப ஸ்லோவாக கன்சிஸ்டண்டாக மூவ் பண்ணும். இது பாருங்களேன், ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக, ரொம்ப இன்டெகிரிட்டியாக, ரொம்ப ஜென்டலாக மூவ் ஆகும். இது எப்போவுமே தன்னை மாற்றிக்காது. நான் டர்ட்டில் தான், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் மூவ் பண்ணுவேன். ஆனால் அடாப்ட் பண்ணணும். ரன் பண்ணுச்சு, அந்த டர்ட்டில் ஹேர் கூட ஓடுச்சு. ஆனால் இது அதோட ஸ்பீட் போச்சு, ஆனால் கன்சிஸ்டண்டாக போச்சு. இட் டிட் நாட் கெட் பேக். ஐயோ என்னால் முடியலையே, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நிற்கலை. அது பாட்டுக்கு தொடர்ந்து போய் கொண்டிருக்கும். அதே மாதிரி எதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா இது ஜென்டலாக உள்ளே போய்டும், தலையை உள்ளே எடுத்துக்கும். ஆனால் அப்படியே நிற்கும். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு கன்சிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. எந்த வேலை செஞ்சாலும் இன்டெகிரிட்டி என்ன, ஒரு தூய்மை, ஒரு புனிதம், ஒரு புனிதத்தோடு செய்யணும். இல்லை என்ன, எனக்கு மால் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. ஓ இது பண்ணால் இதை பண்ணிவிட்டு நான் சமாளிச்சாடலாம் அப்படி இல்லாமல், இன்டெகிரிட்டினா ஜென்யூனிட்டி, கன்சிஸ்டன்சினா தொடர்ந்து பயணிக்கிறது. ஒரு நாள் நான் உடம்பு சரியில்லை, நான் வரல, 2வது நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்லை. எல்லா நாளும் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆனாலும் அந்த உண்மையாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போகும் பொழுது நிச்சயமாகவே நம்மளால் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்க முடியும். we can build our fortress by using this integrity and consistency, and that's very important. Sixth point, value creations. So it's very important, value creations. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹனிபி. எதுக்காக ஹனிபி அப்படின்னா, திஸ் இஸ் கிரியேட்டிங் அ வேல்யூ கால் ஈகோசிஸ்டம். இதோடைய தெரியும் இல்லையா, இது வந்து எப்படி பண்ணும் அப்படின்னா, அந்த பாலினேஷன் தெரியும், பயாலஜி படிக்கல் தெரியும். இந்த மதுரம் எடுத்து இது வேறு பூக்கோடு போச்சுன்னா அங்கேருந்து ஃப்ரூட்ஸ் வர வாய்ப்பு. ஸோ அப்படி தான் இதோடைய ஃப்ரூட்ஸ் வருது. ஸோ செடியில் பழம் காய்க்கிறது அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஹனி வந்து நமக்கு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுது. இட்ஸ் நாட் ஒரு சாதாரண ஒரு பறவைகள் போலவோ, சாதாரண ஒரு மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் எல்லா அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லா ஒரு பறவைகள் ஆகட்டும்,
they are building the ecosystem, but இதோட வேல்யூ வந்து so much because it's providing as a honey. நமக்கு ஒரு தேன் கொடுக்கறதான ஒரு பூச்சியா இருக்குது. ஸோ த ட்ரூ வேல்யூ இஸ் பெனிஃபிட் எவ்ரி ஒன் இஸ் இன்வால்வ்டு. ஸோ நம்ம எதுக்காக பண்ணணும்? நம்ம வி ஆர் பில்டிங் கம்யூனிட்டி. ஸோ வை வி ஆர் பில்டிங் கம்யூனிட்டி? வி ஆர் பில்டிங் அ ecosystem so that every middle class people can be a high level. வர வர காலத்தில் நம்மளுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. நம்மளுடைய வேல்யூ வந்து நிறைய பேர் புரிஞ்சு போகிறாங்க. ஓ, த பர்பஸ் ஆஃப் இந்த ஃப்ளை வெல்னஸ் ஆகட்டும், எந்த ப்ராடக்ட் ஆகட்டும், தேர் நாட் ஜஸ்ட் செல்லிங் இஸ் ப்ராடக்ட், தேர் இஸ் கிரியேட்டிங் அ வேல்யூ ஃபார் இட். ஸோ ஹெல்த்தோட வேல்யூ என்ன? மக்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குறோம். நாட் ஓன்லி தேட், தேர் ஆல்சோ பில்டிங் தியர் லெகசி. அவருடைய ஃப்யூச்சரோட லெகசி, ஒரு ஜென்ரேஷன்ஸ்க்காக ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்துகிறோம். That's a purpose in our life. That's where we are building a value creation. ஒரு அடிக்ஷன் கொடுக்குறோம். ஒரு பீப்புள் இதை ஃபாலோ பண்ணால் யூ கேன் பிகம் அ ஃப்ரீடம். ஒரு ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் பண்ணலாம். அந்த வேல்யூ வந்து வி ஆர் கிவிங். ஸோ இது அவங்களுக்கு புரியணும். ஹெல்த் அண்ட் வெல்த். ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெல்த். ஸோ 7th, வாட் இஸ் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ்? சார் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் சார், எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம சாதிச்சிட்டோம், சக்ஸஸ் பண்ணிட்டோம். பட் அதை விட முக்கியம் வந்து ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். எப்படி சேவ் பண்ணும்? இதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து ஸ்குரில். நான் எதுக்காக ஸ்குரில் எடுத்தேன் அப்படின்னா, ஸ்குரிலோட வேலை எடுத்துருமா, இதுலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தே ஹவ் டேக்கன் ஃப்ரம் தி ஸ்குரில். இந்த ஸ்குரில் என்ன பண்ணுன்னா, எல்லா நட்ஸையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல சேர்த்து வைக்காது. ஒவ்வொரு மரத்தை வச்சுருக்கோம். அதுக்கு தெரியும், இந்த மரத்தில் வச்சுருக்கேன், அந்த மரத்தை அது வச்சுருக்கேன், இப்படி பல மரத்தில் வச்சுருக்குமா. ஸோ அந்த ஸ்கூலோட எஃபர்ட் என்னென்னா, டெய்லி ஒர்க் பண்ணணும், டெய்லி எடுத்து வைக்கும், டெய்லி பாதுகாப்பாக இந்த இடத்துல வச்சுருக்கேன், அந்த இடத்துல வச்சுருக்கேன், அது அங்கே வச்சுருக்கேன்னு இது தெரியும். ஸோ ஒரு நாள் இது கிடைக்கலன்னா அந்த அடுத்த நாள் அது போய் சாப்பிடும். ஸோ ஒரு நாள் இது கிடைக்கலன்னா வேறு மரத்தை ட்ராவல் பண்ணுவான். ஸோ அதுதான் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அங்கேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அடாப்ட் அண்ட் ரீசன்ஸ். இது எல்லா நாட்களிலும் இது வேலை செய்யும். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். எங்கே வந்து எதை வச்சுருக்கிறேன் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பழகிக்கும். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்குவோம், இது கம்மியாக நம்ம சேவ் பண்ணுவோம், இது நாளைக்கு நமக்கு தேவைப்படுன்றது பிரில்லியன்ஸ் இந்த ஸ்கூலுக்கு இருக்குது. ஸோ த பிளானர் அண்ட் இன்வெஸ்டர் நமக்கு எப்படி பிளான் பண்ணணும்? ஸோ நம்ம சம்பாதிக்க முக்கியம் இல்லை. நம்ம பெரிய பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ராஜா சார் இருக்காரு, ராஜன் சார் இருக்காரு, சுஷர், இப்போ இவங்களெல்லாம் வந்து வி கேன் ஆஸ்க் தெம். ஸோ ஹவு டு மேனேஜ் தி இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி நம்ம கொண்டு போகலாம், ஹவு டு பிளான் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தர் நாலேஜ் இருக்கும், ஒவ்வொருத்தரையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யார் நமக்கு இன்வெஸ்டர் கரெக்டாக பண்ண சொல்லுவாங்க, எங்கே பண்ணால் நமக்கு வந்து பிரோஜனமுள்ள இருக்கும், அப்படிலாம் கற்றுக்கலாம். The final thing is, every man should have spiritual. So every birds have spiritual. Daily morning பார்த்தீங்கன்னா பறவைகளை கத்துது, பாடுது. ஸோ எவ்ரி அனிமல்ஸ் அதோட ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. மென்னுக்கும் கண்டிப்பாக வந்து 8th பில்லர் வித் இஸ் வெரி ஸ்ட்ராங் பில்லர் இஸ் ஸ்பிரிச்சுவல். அந்த ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, தேட்ஸ் வேர் யூ கேன் ரெகக்னைஸ் நான் என்னத்துக்காக ஓடுறேன், எதுக்காக இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கேன், என்ன வாழ போகிறேன், வாட் இஸ் மை டார்கெட், நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது த காம் மெடிடேட் பண்ணுறது, ஹார்ட் சென்டர்ட் ஸ்பிரிச்சுவல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு உதாரணமாக நம்ம பறவை எடுத்துருக்குறோம். இந்த பறவையோட தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப சமாதான பறவை. ஒரு மனுஷனுக்குள்ளே சமாதானம் கண்டிப்பாக இருக்கணும், நோ மேட்டர் வாட் இட் இஸ். ஸோ நமக்குள்ள சில விஷயங்கள், சில நேரங்களில் நமக்கு ஆர்குமெண்ட் வரும், நமக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி நம்ம போக்கலாம் அப்படி பார்த்து, வி ஹாவ் டு சிட் காம் அண்ட் மெடிடேட். வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எம்பத்தி. இதெல்லாம் பண்ணுறனால நம்மளால் என்ன என்ன இருக்குது, அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன சொல்லணும், அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த டிக்னிட்டி நம்ம கொண்டு வர முடியும். இதனால் நிறைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் 8 பில்லர்ஸ். ஸோ லெட்ஸ் மீ ரீகால் இட். ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ். நம்ம கிளாரிட்டி, பர்பஸ் இது இருந்தால் தான் நம்மளால் அடுத்த நம்ம ரியல் சக்ஸஸ் பார்க்க முடியும். க்ரோத் மைண்ட் செட் இது இருந்தால் நம்ம எல்லாத்தையும் எல்லா லீடர்ஸையும் நம்ம வந்து கற்றுக்கலாம். நம்ம கீழே இருக்கிறவங்க வளர்க்கலாம். நம்ம க்ரோத் மைண்ட் செட் இருந்தால் மாத்திரம்தான் முன்னுக்கு போக முடியும். எமோஷனல் மாஸ்டரி, நம்மளுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஆஸ் எ எலிஃபெண்ட் அதோடைய பவர் நிறையா இருந்தாலும் இட் நோஸ் வே டு யூஸ், ஹவு டு யூஸ் இட். கம்யூனிகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் இது என்ன, இது மறுபடியும் எறும்புட்டு வந்து கற்றுக்கலாம்.
இது எப்படி அழகாக வந்து ஒரு ஒரு டிசைன் போட்டு ஒரு பிளானை போட்டு ஒரு சாப்பாடு எடுக்கிறக்கும் போது எல்லாம் வந்து பற்றி லைனாக போகுங்க. யாரும் வந்து குழப்பிக்காது. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அழகாக போகும். அங்கே சுச்சுவேஷன் லீடர்ஷிப் வந்து அழகாக அது சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். செல்ஃப் ஆர்கனைஸ்ட் நெட்வொர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிஸ்டம் கிரியேட்ஸ் அ செல்ஃப் ஆர்கனைசிங் நெட்வொர்க். நம்மளுடைய ஆர்கனைஸ் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆர்கனைஸ்டாக இருக்குது வித் வித் லீடர்ஸ். ஃபிஃப்த் வந்து இன்டிகிரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஆமைக்குன்னு கற்றுக்கலாம். அது வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் இன்டிகிரிட்டியாகவும் போகும். அது ஜென்யூன் தன்மையாக உண்மையே தன்மையாக இருந்து அது அதோடைய ஸ்பேஸ்க்கு அது மூவ் பண்ணும். சிக்ஸ்த்து வேல்யூ கிரியேஷன் லைக் அ பி. யூ ஆல்வேஸ் கிரியேட் அ வேல்யூ டு என்டையர் வேர்ல்ட். தட்ஸ் ஈகோசிஸ்டம். செவன்த் இஸ் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் விச் இஸ் ஸ்குரில். அவர் எங்கெங்கே இருப்பார்னு அவருக்கு தெரியும். எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். ஸோ தேட் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஆர் லீடர்ஸ். The eighth essential step is spiritual dignity that you should always build within you to know whom you are. So with this, I'm closing. Thank you all. If you have any questions, you can ask me. Excellent presentation, Mr. Jeffrey. அதாவது இந்த inaugural session of our morning momentum meet the power hour அப்படிங்கிறத உங்களுடைய இந்த 8 pillars essential pillars of business success strategy மூலமாக ஒரு சிறப்பான ஒரு inaugural session என்று சொல்லலாம். அதைவிட நம்முடைய ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப் இது எந்த அளவு நம்மை மாற்றும், எந்த அளவு நமக்கு இதை சிறப்பாக வழிகாட்டும் என்பதை மிக மிக தெளிவாக சிறந்த முறையில் உங்களுடைய அனுபவத்தையும் எடுத்து சொன்னீர்கள். ஸோ இந்த குழுவின் சார்பாக உங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த 8 தூண்கள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நம்மை சரியான முறையில் செதுக்குவதற்கு ஒரு பாதையாகவும் இருக்கும் என்று அனைவரும் நம்புகிறோம். இதில் எனக்கு பிடித்த சிறப்பான ஒரு இது நீங்கள் சொன்ன அந்த எமோஷனல் மாஸ்டரி. நம்முடைய இந்த பீப்புள் பிஸ்னஸில் திஸ் எமோஷனல் கனெக்ட் இஸ் கோயிங் டு மேக் a big difference. So thank you very much for this excellent presentation with highly inspiring and motivating. You have created a high positive energy and mindset with all our participants. So thank you once again. Now over to Sakrivel sir. Happy morning team, happy morning. Super successful வந்து டே நேற்று க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் உதய் சார், உதய் ஜெஃப்ரி. சூப்பரான டே ஆக்சுவலாக இன்னைக்கு. உண்மையிலே இது வந்து ஒரே நிமிஷம், சாரி. ஓகே, உதய் சார் வந்து இந்த விஷயத்தை வந்து ஜஸ்ட் லைக் மாதிரி ஹாஃப் அன் ஹவர்ல கொடுத்தாரு. ஆனால் இந்த வேல்யூ ஆஃப் கண்டென்ட் வந்து வேற லெவல். ஆக்சுவலாக இது கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 3 to 4 ஹவராக ஒர்க் பண்ணியிருக்கணும். ரியலி 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 கங்க்ராட்ஸ் மிஸ்டர் உதய் ஜெஃப்ரி சார். அது எஸ்பெஷலி ஒவ்வொரு ஸ்லைடும் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜை பார்த்த உடனே என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்தையும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே உள்ள இருக்கிற 30 பேருக்குமே ரொம்ப ஒரு இன்னைக்கு டே வந்து ஒரு பவர் பேக்கட் டேவா இருக்கும். உள்ள வந்து யாராவது ஒரு பாயிண்ட் ஒன்னாவது இந்த விஷயம் அவங்க எடுத்து போவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா அது மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம எல்லாமே தெரிஞ்ச ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மிஸ்டர் உதய் ஜெஃப்ரி கொடுத்த இந்த நாலேஜோட வரப்போற காலங்களை இன்னும் சூப்பரா பண்ணலாம். ஓகே, கமிங் பேக். ஸோ லீடர்ஸ் ஒரு 2 to 3 minutes எடுத்துக்கிறேன். இந்த மார்னிங் மொமெண்டம் த பவர் அவர் இந்த டேவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த 30 daysக்கு நம்ம கிட்ட இருக்க லீடர்ஸ் அவங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸ், அவங்களோட நாலேஜ் வந்து ஷேர் பண்றது தான் இதோட இது. ரைட்லி மிஸ்டர் ஸ்கில் சொன்ன மாதிரி லைஃபோட தாற்பயம் இருக்குல்ல, லைஃபோட தாற்பயம் எப்படி இருக்குன்னா ஒரு கேமோட நீங்க ரிலேட் பண்ணி பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கும். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு டீம் ஜெயிச்சதுக்கும் தோத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் மேட்ச் பாக்குறோம், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல இந்தியா வந்து ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஜெயிச்சிச்சுன்னா நம்மளாம் பேசும்போது அந்த 50 ஓவரை பத்தி பேச மாட்டோம். 50 ஓவர்ல இருக்க ரன்னு பத்தியோ இல்ல பவுலிங் பத்தி பேச மாட்டோம். ஒரே ஒரு ஓவர்ல இந்த ஓவர் அடிச்சாங்க பாரு ரன்னு, இவ்வளவு ரன்னு தேவைப்பட்டுச்சு, ஆனா இந்த ஒரு ஓவர் அடிச்சு தம்பா மேட்ச் வின் பண்ணதுக்கே காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தோத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல இந்த விக்கெட் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு கேமோட விஷயம். அதே மாதிரி ஒரு மூவி எடுத்துட்டு வச்சுக்கோங்க, மூவி படம் பார்க்குறோம். ஒரு படம் ஹிட் ஆகும்னா அந்த படத்துல ஏதாவது ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு டைலாக்கோ ஒரு ஃபைட்டோ ஒரு சென்டிமெண்ட்டோ இருக்கும். அப்போ ஒரு படமோ ஒரு மேட்சோ தோக்குற இடம் ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். தோக்குற இடம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த தோக்குற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா அந்த இதை ஹிட் கொடுக்கலாம். இப்போ ஒரு மேட்ச்ல தோத்துட்டாங்க வச்சுக்கலாம், அடுத்த மேட்ச் விளையாடும் போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க விக்கெட் போகக்கூடாது, கொஞ்சம் பார்த்து விளையாடணும், இந்த மாதிரி சூழ்நிலை இந்த இடத்துல ரன் அடிச்சு விளையாடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு கேமுக்கும் மூவிக்கும் பொருந்தும். பட் கமிங் டு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நம்மளுடைய நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நம்மளோட ஜெயிக்கிற இடம் ஒண்ணு இருக்கு, தோக்குற இடம் ஒண்ணு இருக்கு. ஓகே, அதான் இந்த எம்சிசி மெட்டா மார்னிங் மொமெண்டம் தி பவர் அவர்ல நாலேஜ் ஷேரிங் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், உள்ள வந்தா எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க, லட்சமா சம்பாதிக்கிறாங்க. ராஜேந்திரா 5 மாசத்துல 3 கோடி சம்பாதிச்சாரு, நானும் சம்பாதிக்க முடியாது, அப்படி பண்ண முடியாது. ஓகே, தோக்குற இடம் எங்க தெரியுமா? வந்துட்டேன், சும்மா இருப்பேன், எதுவும் கத்துக்க மாட்டேன். நம்மளுடைய இண்டஸ்ட்ரியே நாலேஜ் ஷேர் பண்றதுதான். நம்ம கிட்ட இருக்க நாலேஜ் போய் எத்தனை பேர் ஷேர் பண்றீங்க, எத்தனை அறிவார்ந்த மக்களை உருவாக்குறீங்க அப்படின்ற விஷயம் தான் இங்க காசு. அதுக்குதான் காசு. அப்போ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் கிடைச்ச நாலேஜ் விட்டு பண்ணும்போது அவ்வளவுதான் இன்கம் இருக்கும். இப்போ இந்த மார்னிங் மொமெண்டம்ல நம்ம கிட்ட 1200 பேர் இருக்காங்க. அடுத்த 100 நாளைக்கு நடக்க போகுது. இதுல 100 பேரோட நாலேஜ் நம்ம எடுத்து அதுல ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு யூஸ் பண்ணுதுன்னா ஈஸியா ஜெயிச்சலாம், அவ்வளவுதான் விஷயம். ஸோ அதால நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம கூட வந்த பயணித்த எல்லாரையும் அடுத்த 6 மாசத்துல ஐஎன்ஆர் பேமெண்ட் இன்னும் 2 to 3 daysல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், இன்னும் பாதி பேர்ல 90% பீப்புள் வந்து இன்னும் கேஒய்சி ஸ்டார்ட் பண்ணல. தயவு செஞ்சு கேஒய்சி அந்த நியூ லிங்க்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ட்ரையல் பாக்குறாங்க. ஒரு 100 இருந்து 200 பேருக்கு ஐஎன்ஆர் எப்படி பேமெண்ட் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரையல் பாக்குறாங்க. குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 4-5 நாள்ல பேமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஐஎன்ஆர் விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால நீங்க இன்னைக்கு நாளைக்குள்ள கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 2வது பாயிண்ட், நாளைக்கு வந்து மிஸ்டர் தினேஷரோட பிரசன்டேஷன் இருக்கு. இன்னைக்கு 31 பேருக்கு மாதிரி நாளைக்கு வந்து ஒரு 60-80 பேரோட மீட் பண்ணி நாளைக்கு வந்து இந்த நாலேஜ் எல்லாரும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, ஸோ பாட்டம் லைன் இந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்னன்னாக்கா, ஜெயிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுட்டா ஈஸியா கேம் விளையாடல. 6 மாசத்துல 1 இயர்லயோ 1 கோடியோ 2 கோடி ரூபாய் கண்டிப்பா வந்தே தீரும். ஒரு ப்ராடக்ட் இல்ல, நிறைய ப்ராடக்ட் ஐஎன்ஆர் பே சிஸ்டம். ஸோ இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு நாலேஜும் கொஞ்சம் திறமையோட எனர்ஜியும் நல்ல டீமும் ஒரு கட்டமைப்பு இருந்தா போதும். அதை உருவாக்கத்தான் இந்த மார்னிங் மொமெண்டம். ஸோ எவ்ரிடே மார்னிங் மொமெண்டம். நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு மீட் பண்ணலாம். குட் லக், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓவர் டு சுசில். Thank you, Sakshivir sir, for the wonderful coming up. And நீங்கள் ஒரு நம்ம மிஸ்டர் ஜெஃப்ரி சொன்ன மாதிரி